இன்னைக்கு நம்ம தொலைஞ்சு போன ஐடியை திரும்பி நோண்டி எடுத்து கோல்டு பிளேயர்ஸ் தான் எப்படி தான் இருக்காங்க சிஎஸ்ல அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரோ போடலான்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ இல்லை. ஏன்னா இன்ட்ரோ பண்ணுற அளவுக்கு என்கிட்ட துட்டு இல்லை. இதனால நீங்கள் 1K அடிச்சு கொடுத்தீங்கன்னா ஏதாச்சும் துட்டு வரும். பேனர் நல்லாயிருக்கும். ஒரு காலத்தில் இந்த ஒரு பம்கின் சட்டை எவ்வளோ ரேராக இருந்தது. இப்போ கோல்ட் ராயல் விட்டு என்கிட்டே இருக்குது. இந்த ஐடியில் இருக்குது, என் மெயின் ஐடியில் இல்லை. என்ன சார் நியாயம் இது? டேய் 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 கோல்டு பிளேயர்ஸ் சில்வர் இதில் வேறு கேரட் வாங்க வாங்க. ஏய் 1 கிலோ அலை தம்பி அண்ணன்கிட்ட வாங்கினீங்கன்னா அப்படியே ஒரு அமௌண்ட். இந்த அமௌண்ட் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ஐடியில் விளையாடும் மூஞ்சி அப்படியே வீட்டில் இருக்கிற மாதிரி இருக்கேன். பேர் தப்பா சொல்லுங்க, எனக்கு கேட்டேன். இன்னும் இந்த ராக் இருக்கும். பவர் ஆஃப் ஆக் ஆகலே 1 கிலோ. ஏய் சாவடா தூடா. இந்த அமௌண்ட்லாம் ட்ரோல் பண்ண யூஸ் பண்ணி நிறையவே பண்ணுவோம். வந்து எடுத்துன்னு போயிடுவான். நம்மக்கிலே தூக்கிடுவாங்க. நேரம் ஓடுறேன் பாய். ஜோட்டா கரெக்டாக வாங்கணும். இதில் 2 டவுனு இன்னும் ஒருத்தவன் வந்தால் அவன் அப்படியே நம்மளாம் ஒரு ஃபிங்கர்லேயே புஷ்அப் எடுப்போம். நம்மளாம் அவ்வளோ பவர்ஃபுல் பாருங்க. பவர் ஆஃப் ஆக் ப்ரோ. நல்ல ஸ்கின் இருக்குதுன்னா தயவு செஞ்சு அதை எடுத்து விளையாடி பாருங்கள். அப்போ தான் பிடிக்கும். இந்த ஐடியில் என்கிட்ட ஒரு ஸ்கின்னும் இருக்காது. இது பார்த்திங்கன்னா F2P ஐடி. ஆனால் என்ன என்கிட்ட ஜாஸ் பேண்ட் இருக்கும். அது எப்படி வந்ததுன்னா ஆண்டனி இருக்கார்ல, ஆண்டனி அவரும் ஒரு பழைய ஐடி வச்சுருப்பார். அவரு அதில் சாப்பிட்றோம் அந்த மாதிரி கிடையாது. நம்மக்கிட்ட இது விட்டு இல்லையாது. இப்போ தான்டா கோல்டு பிளேயர்ஸ் நல்லா விளையாடுறாங்கன்னு சொல்லி வாய முடியல குதிக்கிறான். பாய் சூப்பர் பாய். ஆசை என்ன பண்ணோன்னா டாக்ஸி பிஹேவியரில் போட்டு ஏஎஃப்கே பண்ணணும். அத்தனை வாட்டி எனக்கு மைனஸ் ஆகிடும். இந்த மாதங்க இந்த ஐடியில் விளையாடும் போது மட்டும் மைனஸ் பண்ணி விட்ருவாங்க. ஆன ஸ்கோரை மைனஸ் பண்ணி விட்ருவானுங்க. ஏதாச்சும் வேலை இருக்கும், பால் பாக்கெட் வாங்கிட்டு சொல்லுவாங்க வீட்டில். அதெல்லாம் போய் பண்ணணுமா இல்லையா? முதலெல்லாம் எப்படி இருந்தது? ஆன ஸ்கோர் எடுத்துன்னு வராமல் நல்லா இருந்தது தான். பார்க்குறேன்னா மேட்ச் வெளியே வந்துடலாம். ரெண்டத்துக்கிட்டு இருக்குது. ஐடியில் விளையாடும் போதெல்லாம் கடுப்பு ஆகுது. ஆனால் சொல்கிறானுங்கனாலே நான் இந்த ஐடி பக்கமே வரமாட்டேன். வேறு ஐடி போயிடும். ஒன்று என் தம்பி ஐடியில் விளையாடுவேன், இல்லைன்னா கிரெக்ஸ் ஐடியில் ஆடுவேன். பார்த்தீங்கன்னா லியோதாஸ் ஐடி இல்லை பார்த்தி பண்ணி என்னை போன மேட்ச் போட்டானுங்க. அதனால் என் கையில் வெறும் அப்கிரேட் பண்ணாத ஆகுதான் இருக்குது.
எனிமீஸ் அந்த 4ஆம் நம்பரை போடுங்க. 4ஆம் நம்பரை போடுங்கடா, என் மனசு தீரும். மேலே இருக்கானுங்க, மேலே அனுப்பு. எங்க இருந்தா அடிக்கிறீங்க? யாரடா அடிக்கிறீங்க? ஓ நீ செத்து போனாலும் நான் தெரியவே பண்ண மாட்டேன்டா. ரெண்டு பேர் தான் டக்குன்னு வந்தீங்கன்னா அப்படியே டபக் டபக் ஒன்டா படிப்போம். நம்மளாம் க்ரோஸாலே ஒன்டா படிப்போம். உங்களுக்கு தெரியாது. எப்பட்றா எலிமினேட் ஆகிறீங்க? ஏன்டா எலிமினேட் ஆகிறீங்க? விளையாட தெரியாத தற்கூரியாக இருக்கீங்களேடா. கோல்டு பிளேயர்ஸ்னு ஒரு மதிப்பு இருக்குடா. ஓல்டு பிளேயர்ஸ்லாம் கோல்டு விளையாட தெரியாதான். என்னடா ஹெட்ஷாட் அடித்தாலே 117 தான் போகுது. நம்மளும் புஷ்அப் எடுப்போம். அப்படியே 1 ஃபிங்கர்லேயே எடுப்போம். 1 ஃபிங்கர்லேயே மாசாக எடுப்போம் நம்மளாம். பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்கின் இருக்கும். இப்போ பாருங்க, இந்த ஸ்கின்னு தான் போட்டின்னு இருந்தேன் அந்த காலத்தில். ஏதாச்சும் லீவ் விட்டா எனக்கு எப்போயாச்சும் போர் அடிச்சதுன்னா வந்து விளையாடுற ஐடி. இதில் போன வருஷம் இந்த ஐடியிலையும் ஹீரோய்க்கு போனால் அந்த ஐடியிலையும் ஹீரோய்க்கு போனால் வேறு கதை.